வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு மழைக்கால நினைவுகள். மழை என்றாலே மனதில் நிறைய நினைவுகள் உதயமாகும். சிலருக்கு அது ஒரு இனிய உணர்வு, சிலருக்கு காதல் இசை. ஆதன் என்பவன் மழையை மிகவும் ரசிப்பவன். அவனுக்கு மழை என்றால் வெறும் நீர்த்துளி அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த மாலை நேரம் மழை மெதுவாக தூறிக்கொண்டிருந்தது. ஆதர்ஸ் தனது பழக்கமான காபி கடைக்கு அருகே நின்று மழையை ரசித்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய பார்வை எதிர்ப்புறமாக சென்றது. அங்கே மழையில் நனைந்து கொண்டே புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். அவளுக்கு மழை எந்த விதத்திலும் தடையாக தெரியவில்லை. மழைத்துளிகள் அவள் முகத்தில் விழ அவள் புத்தகத்திலிருந்த காட்சிகளாக மயங்கிக் கொண்டிருந்தாள். அனுசியா, நீங்கள் மழையில் நனைந்து புத்தகம் படிக்கிறீர்களே என்று சிரித்து கொண்டே கேட்டான் ஆதர்ஸ். அவள் மெதுவாக தலையை உயர்த்தி, மழையும் புத்தகங்களும் சேர்ந்த வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் அல்லவா என்றாள். அந்த சந்திப்பு இருவருக்கும் இனிதாக அமைந்தது. அவளுடைய பெயர் அனுசியா. ஆதர்ஸ் அவளை தினமும் சந்திக்க தொடங்கினான். ஒவ்வொரு மழை நாளிலும் அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருப்பார்கள். மழை, புத்தகங்கள், வாழ்க்கை, இசை எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான ரசனை. ஒரு நாள் மழை மிகவும் கடுமையாக பெய்தது. ஆதர்ஸ் அனுசியாவை பார்த்து, நீங்கள் நனைந்து விட்டீர்கள், குடையை வைத்துக் கொள்ளலாம் என்றான். அவள் சிரித்துவிட்டு, நான் மழையை உணர்ந்து மகிழவே விரும்புகிறேன், குடை வேண்டாம் என்றாள். நாட்கள் சென்றவுடன் ஆதர்ஸ் உணர்ந்தான், அவன் அனுசியாவை நேசிக்கிறான். ஆனால் அவள் உணர்ச்சிகள் எப்படி இருக்கும், அதை அவன் உணர முடியவில்லை. ஒரு நாள் கடற்கரையில் இருவரும் பேசிக்கொண்டு இருந்தபோது ஆதர்ஸ் மெதுவாக சொன்னான், நம் சந்திப்புகள் ஒரு அழகான கதையைப் போல அல்லவா? அனுசியா அவனை பார்த்து, ஆமாம், ஆனால் இந்த கதைக்கு முடிவு இருக்கக்கூடாது என்றாள். அந்த வார்த்தைகள் ஆதர்ஸ் மனதில் எந்நாளும் ஒலித்து கொண்டே இருந்தன. ஆனால் அவன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஒரு நாள் மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் தைரியமாக சொன்னான், அனுசியா, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த மழையும் இந்த காதலையும் என் வாழ்க்கையும் அனைத்தும் உன்னுடன் இணைந்திருந்தால் மட்டுமே முழுமையாக இருக்கும். அனுசியா மெதுவாக சிரித்தாள். மழைத்துளிகள் அவள் முகத்தில் ஒளிர அவள் மெதுவாக கூறினாள், நானும் உன்னை நேசிக்கிறேன் ஆதர்ஸ். இந்த மழை போலவே எப்போதும் புதிதாக பூத்து கொண்டே இருக்கும் காதலாக இருக்கட்டும் இந்த தருணம். மழையின் பின்னணியில் காதலின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. மழை ஒவ்வொரு முறையும் பொழியும் போது அவர்கள் காதல் நினைவுகளை மீண்டும் புதுப்பிக்கும். முடிவு தெளிவாக இருந்தாலும் காதலுக்கு முடிவே இல்லை, அது தொடரும் எப்பொழுதும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.